அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் ஜெய்சங்கர், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்ற முறை முதல்வராக இருந்தார். அவர்கிட்ட நம்ம பார்த்து வியந்த விஷயத்தை ஒவ்வொரு தலைவரை பற்றியும் சொல்லிட்டே வரோம். இப்போ இவர்கிட்ட நான் பார்த்து வியந்த விஷயம் என்னென்னா, 2016 தேர்தலுக்கு முன் இவரை பெரும்பாலான தமிழக மக்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். யாரும் தெரியாது. அந்த ஏரியாவுக்கு, அவங்க ஏரியாவுக்கு தெரிஞ்சு, கொங்கு மண்டலத்தில் வேணால் அவரை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றபடி தமிழ்நாடு அளவில் அவர் யாருன்னே தெரியாது. ஆனால் 2016 அவர் சசிகலா அம்மா அவங்க மூலமாக முதல்வராக அறிமுகம் செய்யப்பட்டார். சரிங்களா? அப்போ நம்ம வீடியோலாம் பார்த்துருக்கோம். ரொம்ப பணிவாக போய் அவங்கள்ட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இவர் முதல்வராக பதவியேற்றார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சார், அப்படியே வலிமை ஆகிட்டார். அந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சி, 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இவர் ஓரளவுக்கு மக்கள் நலத்திட்டங்களையும் கொஞ்சம் அறிமுகப்படுத்தினார். ஆனால் அதே நேரத்தில் கட்சி ரீதியாக தன்னை வலுப்படுத்தக்கூடிய வேலையை மெயினாக பார்த்துட்டே இருந்திருக்கார். பார்த்தார் மிகச்சரியான முறையில், மிகச்சிறந்த முறையில். ஏன்னா வேறு யாராலையும் அவங்கள எதிர்த்து இந்த அளவுக்கு இன்றைக்கி அவங்களே கட்சியை விட்டு வெளியேற்றி, யார் மூலமாக இந்த கட்சிக்கு தலைவராக வந்தாரோ, அதாவது முதல்வராக வந்தாரோ, அவங்களையே இந்த கட்சியை விட்டு வெளியேற்றி, அந்த குடும்பத்தையே வெளியேற்றி, இப்போ தனக்கு துணையாக இருந்த திரு OPS அவர்களையும் வெளியேற்றி, அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வேணும். மிகப்பெரிய தைரியசாலி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். பொறுமையாகவும் இருக்கார். சில நேரத்தில் அவர் கோபத்தை வெளிப்படுத்துகிற விதம் சட்டமன்றத்திலே பார்த்துட்டோம். அது ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கிறார். ஸோ அதனால் ஒரு கட்சியை வழி நடத்தி செல்வதற்கு அவருக்கு தகுதி இருக்குது. அதனால தான் அவர் பின்னாடி உள்ள ஆட்கள் இன்றைக்கி பெரிய அவர் ஒரு பெரிய நடிகரோ அல்லது ஒரு பெரிய பேச்சாளரோ அல்லது கலைஞர் கருணாநிதி மாதிரி கதை வசனம் எழுதினார், அந்த தமிழ் புலமை பெற்றார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சாதாரண அவர் நம்மளோட மக்களாக இருக்கக்கூடிய, அவரே சொல்கிறார் இல்லையா, நான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அப்படி இருந்தும் ஒரு அதிமுக என்ற மாபெரும் கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி உருவாயிட்டார். தானாகவே உருவாயிட்டார். எவ்வளோ பிரச்சனைகள் அவரை சுற்றி இருந்தாலும் அத்தனையும் சமாளித்து, எத்தனையோ வழக்குகள் அவர் மேலே இருந்துச்சு, அத்தனை வழக்கிலிருந்தும் அப்படியே விடுதலையாகி அத்தனை வழக்கை ஊதி தள்ளிவிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார். ஏடிஎம்கே இன்றைய அளவிலும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக, திமுகவுக்கு மாற்றாக அதிமுக இருக்கிறது. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன ஒன்றுன்னா, அவர் சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இந்த கட்சியை அவரால் வளர்த்திருக்க முடியும். ஏன்னா எல்லா தகுதியுமே அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அது அவருடைய அந்த பர்சனலான சில விஷயங்களில் அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற மாதிரி தான் இருக்குது. அவருடைய ஜாதகப்படியும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே என்று மாறி மாறி முதல்வராக அமரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த 2026 எலெக்ஷன் எப்படி இருக்குங்கிறது இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரியும், சொல்கிறேன். ஏன்னா கருத்து கணிப்புகள் மட்டும் இல்லை, பொதுவாகவே ஜாதக கணிப்புலேயே சொல்லலாம். அதனால் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த 2026 எலெக்ஷன் அனைத்து கட்சிகளுக்குமே கொஞ்சம், அதாவது என்னென்னா, தனி மெஜாரிட்டி வர்றதில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். தனி மெஜாரிட்டி எந்த கட்சியும் அவ்வளவாக வர வாய்ப்பு இல்லை என்று தான் தெரியுது. ஸோ அதனால் அரசியல் கணக்குகள் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாறும். கூட்டணிகளே மாறும், அப்படிலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால்
எடப்பாடி கே பழனிசாமி இப்போ வந்து தலைவர்களை பற்றி அவங்களோட தனிப்பட்ட திறமையை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ யாருன்னே தெரியாத ஒருத்தர் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அதிமுகவின் தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உருவாகிவிட்டார். அது இந்திய அளவிலும் அவர் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் வர்ற அளவுக்கு அனைத்து தலைவர்களையும் இந்திய அளவில் உள்ள அனைத்து தலைவர்களையும் தெரிந்த ஒரு நபராக எடப்பாடி கே பழனிசாமி இருக்கிறார். ஸோ அதனால் அவங்களுக்கும் அடுத்தடுத்த தேர்தல்களில் மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அவரை பொறுத்தவரை அதில் எந்த ஒரு மாற்று கருத்தோ எதுவுமே இல்லை. அனைத்து தகுதியும் உண்டு அவருக்கு. ஏன்னா அவர் முதல்வராக இருந்தவர். ஸோ அதனால் அவருக்கும் முதல்வராகக்கூடிய அனைத்து தகுதிகளும் அந்த கட்சிக்கு இருக்குது. ஏன்னா அது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி. ஸோ அதனால் முதல்வர் அரியணையில் உட்காரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. நன்றி, வணக்கம்.